Good morning, students. Now we are going to bioswology class, 10th chapter, Organisms and Population. பாடம் 10 உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம். In this the chapter outlines. In this the chapter including organism and its environment. இந்த பாடத்தில் உள்ளவைகள் பாட உள்ளடக்கம் உயிரினங்கள் மற்றும் அவற்றின் சுற்றுச்சூழல். Habitat, second habitat, வாழிடம். Third one is the major abiotic components or factors. மூன்றாவதாக முக்கிய உயிரற்ற ஆக்கக்கூறுகள் அல்லது காரணிகள். Then fourth one, concept of biomes and their distribution. நான்காவதாக உயிர்த்தொகை மற்றும் பரவல் குறித்த கோட்பாடுகள். Then fifth one, response to abiotic factor. ஐந்தாவதாக உயிரற்ற காரணிகளுக்கான துலங்கல்கள். Then sixth one, adaptation. ஆறாவதாக தகவமைப்புகள். Then seventh one, population. ஏழாவதாக இனக்கூட்டம். Then eighth one, population attributes. எட்டாவதாக இனக்கூட்ட இயல்புகள். Then ninth one, population age distribution. ஒன்பதாவதாக இனக்கூட்டம் வயது பரவல். Then 10th one, growth model and curves. வளர்ச்சி மாதிரிகள் மற்றும் வளைவுகள். Then 11th one, population regulation. 11ஆவதாக இனக்கூட்டம் நெறிப்படுத்துதல். Then last one, 12th one, population interaction. 12ஆவதாக இனக்கூட்ட சார்பு. These are all discussed about in this lesson. இவைகளெல்லாம் இந்த பாடத்தில் விவாதிப்போம். Now, the first one is the term ecology. Term ecology. The word ecology is derived from the Greek term. Archeos means house and logos means study. This is the study of the environmental. The environmental house include all the organism in it and all the functional process that make the house habitable. சுற்றுச்சூழலியல் என்ற சொல் கிரேக்க மொழியில் இருந்து உருவானது. ஆக்கியோஸ் என்றால் வீட்டில் உள்ள என்றும் மற்றும் லாகஸ் என்றால் படித்தல் என்றும் பொருள். எனவே சுற்றுச்சூழல் வீடு குறித்த படிப்பில் அதில் உள்ள அனைத்து உயிரினங்கள் மற்றும் அவ்வீட்டினை வாழ தகுதியுள்ளதாக்கும் செயற்பாட்டு நிகழ்வுகள் ஆகியன அடங்கியுள்ளன. Then the study of ecology encompasses the different levels organisms, population, community, ecosystem, etc. சுற்றுச்சூழலியலானது உயிரினங்கள், இனக்கூட்டம் பாப்புலேஷன், சமுதாயம் கம்யூனிட்டி, சூழ்நிலை மண்டலம் ஈகோசிஸ்டம் போன்ற பல படிநிலைகளை உள்ளடக்கியது. The study of ecology encompasses different level organism, population, community, ecosystem. சுற்றுச்சூழலியலானது உயிரினங்கள், இனக்கூட்டம், சமுதாயம், சூழ்நிலை மண்டலம் போன்ற பல படிநிலைகளை உள்ளடக்கியதாகும். In ecology, the term the population originally coined to donate a group of people is broadened to include the group of individual of any one kind of organism. அதாவது சுற்றுச்சூழலியல் உயிரின கூட்டம் என்ற
சொல் தொடக்கத்தில் மனிதர்களின் தொகுப்பு என்பதை குறிப்பதாக உருவாக்கப்பட்டது. இந்த சொல் தற்போது எந்த ஒரு உயிரினத்தையும் சார்ந்த உயிரினங்களின் தொகுப்பு என்ற சொல்லாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. In ecology, the term population originally coined to denote a group of people is the broadened to include group of the individual of any one kind of organism. சுற்றுச்சூழலியல் உயிரின கூட்டம் என்ற சொல் தொடக்கத்தில் மனிதர்களின் தொகுப்பு the term population மனிதர்களின் தொகுப்பு என்பதை குறிப்பதாக உருவாக்கப்பட்டது. இச்சொல் தற்போது எந்த ஒரு உயிரினத்தையும் சார்ந்த உயிரினங்களின் தொகுப்பு என்ற சொல்லாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. Is the broadened to the include the group of individual of any one kind of organism. இச்சொல் தற்போது எந்த ஒரு உயிரினத்தையும் சார்ந்த உயிரினங்களின் தொகுப்பு என்ற சொல்லாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. broadenedனா விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. The community in the ecological sense designated as biotic community. They include all the population occupying a given area. சூழியல் நோக்கில் சமுதாயம் என்பது கம்யூனிட்டி. சமுதாயம் என்பது உயிரிய சமுதாயம் பயோட்டிக் கம்யூனிட்டி. உயிரிய சமுதாயம் உயிரற்ற சுற்றுச்சூழல் காரணிகளும் ஒருங்கே இணைந்த சூழ்நிலை மண்டலமாக ஈகோசிஸ்டம் சூழ்நிலை மண்டலமாக செயலாற்றுகிறது. The community biotic and non-living environment abiotic function together an ecological system or ecosystem. What is meant by ecological system or ecosystem? உயிரிய சமுதாயம் உயிரற்ற சுற்றுச்சூழல் காரணிகளும் ஒருங்கே இணைந்து சூழ்நிலை மண்டலமாக செயலாற்றுகிறது. This is the important for the 2 mark question. The community biotic and non-living environment abiotic function together as a ecological system or ecosystem. The community in the ecological sense designated as the biotic community includes all the population occupying in a given area. சூழியல் நோக்கில் சமுதாயம் என்பது உயிரிய சமுதாயம் பயோட்டிக் கம்யூனிட்டி. உயிரிய சமுதாயம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழும் அனைத்து இன கூட்டங்களையும் குறிக்கிறது. All population occupying in the given area includes all the population occupying a given area. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழும் அனைத்து இனக்கூட்டங்களையும் குறிக்கிறது. Then what is meant by ecological system or ecosystem? The community biotic and non-living environment abiotic function together as ecological system or ecosystem. அது சூழ்நிலை மண்டலம் ஒரு உயிரிய சமுதாயம் உயிரற்ற சுற்றுச்சூழல் காரணிகளுக்கும் ஒருங்கே இணைந்து ஒருங்கே இணைந்து சூழ்நிலை மண்டலமாக செயலாற்றுகிறது. ஈக்கலாஜிக்கல் சிஸ்டம் ஆர் ஈகோசிஸ்டம் சூழ்நிலை மண்டலமாக உயிரிய சமுதாயமும் உயிரற்ற சுற்றுச்சூழல் காரணிகளும் ஒருங்கே இணைந்து சூழ்நிலை மண்டலமாக செயலாற்றுகிறது. Then this is the important question, 2 mark question. Then another one 2 mark question, biome. What is meant by biome? உயிர் தொகை biome. The biome is a term in wide use for a large regional
are the subcontinental system the characters by a major vegetation type. Major vegetation type. That is called as the biome. அதாவது உயிர்த்தொகை என்றால் என்ன? உயிர்த்தொகை என்ற சொல் முக்கிய தாவர வகைகளை கொண்ட பெரிய பகுதி அல்லது துணை கண்ட அளவிலான பகுதியை குறிக்கவே பெரும்பாலும் பயன்படும். That is called as the biome. The biome is a term in wide use for the large regional. உயிர்த்தொகை என்ற சொல் முக்கிய தாவர வகைகளை கொண்ட பெரிய பகுதி, large regional, பெரிய பகுதி, or the subcontinental system characterized by the major vegetation type. Major vegetation type அல்லது துணை கண்ட அளவிலான பகுதியை குறிக்கவே பெரும்பாலும் பயன்படும். This is the another one of the 2 mark question. Biome, உயிர்த்தொகை. The next one, the largest and most nearly self-sufficient biological system is often designated as the ecosphere. What is meant by ecosphere? சுற்றுச்சூழல் கோளம். சுற்றுச்சூழல் கோளம் மிகப்பெரிய ஓரளவுக்கு தன்னிறைவு பெற்ற. The largest மிகப்பெரிய and most nearly self-sufficient ஓரளவிற்கு தன்னிறைவு பெற்ற. self-sufficient, nearly self-sufficient ஓரளவிற்கு தன்னிறைவு பெற்ற biological system is often designated as the ecosphere. ஓரளவிற்கு தன்னிறைவு பெற்ற உயிரியல் மண்டலத்தை சுற்றுச்சூழல் கோளம் என்றும் குறிப்பிடலாம். another one 2 mark question. மிகப்பெரிய ஓரளவிற்கு தன்னிறைவு பெற்ற உயிரியல் மண்டலத்தை சுற்றுச்சூழல் கோளம் என்றும் குறிப்பிடலாம். another one 2 mark question. Then which include all the living organism of the earth interacting with the physical environment to regulate the distribution, abundance, protection and evolution. Which include the all living organism of the earth interacting with the physical environment to regulate their distribution, abundance, protection and evolution. இந்த பூமியில் உள்ள அனைத்து உயிர்களும் அடங்கும். இதில் பூமியில் உள்ள அனைத்து உயிர்களும் அடங்கும். இவை இயற்பியல் காரணிகளுடன் இணைந்து செயலாற்றி அவற்றில் பரவல், செறிவு, உற்பத்தி மற்றும் பரிமாணத்தை ஒழுங்குபடுத்துகின்றன. What is meant by ecosphere? I already told you. The largest and most nearly self-sufficient biological system is often designated as the ecosphere. அது சுற்றுச்சூழல் கோளம் என்றால் என்ன? மிகப்பெரிய ஓரளவிற்கு தன்னிறைவு பெற்ற உயிரியல் மண்டலத்தை சுற்றுச்சூழல் கோளம் என்று குறிப்பிடலாம். Then which include all living organism of the earth. இதில் பூமியில் உள்ள அனைத்து உயிர்களும் அடங்கும். Then interaction with the physical environment to regulate their distribution, abundance, protection and evolution. இவை இயற்பியல் காரணிகளுடன் இணைந்து செயலாற்றி அவற்றின் பரவல், டிஸ்ட்ரிபியூஷன்னா பரவல், தென் abundance செறிவு, தென் protection உற்பத்தி அண்டு எவல்யூஷன் மற்றும் பரிணாமத்தை ஒழுங்குபடுத்துகின்றன. The next code that organism and its environment. Organism and its environment, உயிரினங்கள் மற்றும் அவற்றின் சுற்றுச்சூழல். The every living organism has its the own specific surrounding, medium or environment with which they continuously interact and develop suitable adaptation for the survival there. ஒவ்வொரு உயிரியும் அதற்கே உரிய சுற்றுப்புறம், சரௌண்டிங் சுற்றுப்புறம், ஊடகம் மீடியம் ஆர் த என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழலை பெற்றுள்ளது. இவற்றுடன் உயிரி தொடர்ச்சியாக இணைந்து செயல்பட்டு
செயல்பட்டு அச்சூழலில் வாழ்வதற்கேற்ற தகவமைப்புகளை உருவாக்கி கொள்கிறது. The continuously interact and developed suitable adaptation for survival there. அவற்றுடன் உயிரி தொடர்ச்சியாக இணைந்து செயல்பட்டு அச்சூழலில் வாழ்வதற்கேற்ற தகவமைப்புகளை உருவாக்கி கொள்கிறது. Then the environment is a collective term which include the different conditions in which an organism lives or is present. Organism lives or is present. அதாவது சுற்றுச்சூழல் என்பது உயிரினங்கள் வாழ அல்லது இருக்க தேவையான பல்வேறு காரணிகளை உள்ளடக்கிய கூட்டுச்சொல் ஆகும். The environment is a collective term, கூட்டுச்சொல். The collective term which include the different condition in which an organism lives or is present. Then the common and influencing factor in any environment are light, temperature, pressure, water, salinity. These are the collectively referred to as the abiotic components. இவற்றில் ஒளி, வெப்பநிலை, அழுத்தம், நீர் மற்றும் உப்புத்தன்மை ஆகியவை எந்த சூழலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளாகும். இவை உயிரற்ற ஆக்கக்கூறுகள் என்று பொதுவாக அழைக்கப்படுகின்றன. Abiotic components. These are the collectively referred to as the abiotic components. Important for the 2 mark question. Then the environments are the variable and dynamic in which the temperature changes, light changes, or the diurnal and seasonal. பொதுவாக சுற்றுச்சூழல் என்பது தொடர்ந்து மாறுபாடு அடையக்கூடியதாகும். வேரியபிள். The environment are the variable and dynamic. சுற்றுச்சூழல் என்பது தொடர்ந்து மாறுபடக்கூடியதும் இயங்கக்கூடியதும், டைனமிக்னா இயங்கக்கூடியதும் ஆகும். இதில் வெப்பநிலை மாற்றங்கள் மற்றும் ஒளி மாற்றங்கள் ஆகியவை. The temperature changes and light changes are diurnal. Diurnalனா பகலிரவு மற்றும் காலநிலை மாற்றங்கள், seasonal. These are all changes. காலநிலை மாற்றங்கள் ஆகும். This they influence the organism inhabiting them. இவை அச்சுழலில் வாழும் உயிரினங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இன்ஹாபிட்டிங்னா இன்ஃப்ளூயன்ஸ்னா தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. This influence of the organism inhabiting them அச்சுழலில் வாழும் உயிரினங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. An organism growth, distribution, number, behavior and reproduction is determined by the different factors present in the environment. ஒரு உயிரியின் வளர்ச்சி, பரவல், எண்ணிக்கை, நடத்தை மற்றும் இனப்பெருக்கம் ஆகியவை சுற்றுச்சூழலின் பல்வேறு காரணிகளால் நிர்ணயிக்கப்படுகின்றன. The next code is the habitat. வாழிடம். The habitat, what is define habitat? The habitat refer to the place where an organism or a community of organisms live, include all biotic and abiotic factor or conditions of surrounding environment. That is called as the habitat. வாழிடம் என்பது ஒரு உயிரினம் அல்லது உயிரின சமுதாயம். The habitat refer to the place where an organism, உயிரினம், or a community of organism live. உயிரின சமுதாயம் வாழும் இடத்தையும் அவற்றை சுற்றியுள்ள சூழ்நிலை மண்டலத்தில் காணப்படும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணங்களையும் குறிப்பிடுகிறது. The including all biotic and abiotic factor are the conditions of the surrounding environment. அவற்றை சுற்றியுள்ள மண்டலத்தில் காணப்படும் உயிருள்ள, பயோட்டிக்னா உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணி, ஏபயோட்டிக் உயிரற்ற காரணிகளையும் குறிப்பிடுகிறது. The
the collection of all the habitats area of a species constitutes it is geographical range. Geographical range. புவி பரவல் வீச்சு. Another one 2 mark question. What is meant by geographical range? What is meant by geographical range? The geographical range means the collection of all the habitat areas of a species constitute its the geographical range. புவி பரவல் வீச்சு ஒரு சிற்றினத்தின் அனைத்து வாழிடங்களில் தொகுப்பு. புவி பரவல் வீச்சு. Geographical range புவி பரவல் வீச்சு என்று அழைக்கப்படுகிறது. What is meant by geographical range? The 2 mark question. The collection of all the habitat area of a species constitute its their geographical range. அதாவது ஒரு சிற்றினத்தின் அனைத்து வாழிடங்களின் தொகுப்பு புவி பரவல் வீச்சு geographical range எனப்படுகிறது. The organism in a habitat interact with each other and can be the part of a trophic level to form the food chains and food web. Food chains and food web. அதே போன்று ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் வாழும் உயிரினங்கள் தங்களுக்குள் இசைந்து வாழ்வதோடு ஊட்ட நிலையில் ஒரு பகுதியாக இருந்து உணவு சங்கிலி ஃபுட் செயின் உணவு சங்கிலி மற்றும் உணவு வலை ஃபுட் வெப் உருவாக்குகின்றன. The organism in a habitat interact with each other. ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் வாழும் உயிரிகள் தங்களுக்குள் இசைந்து வாழ்வதோடு இசைந்து வாழ்வதோடு ஊட்ட நிலையில் ஒரு பகுதியாக இருந்து உணவு சங்கிலி மற்றும் உணவு வலையை உருவாக்குகின்றன. And can be the part of the trophic level to form food chain and food web. Food chain and food web. For example, in a xerophytic habitat, the camel is able to use the water efficiently and effectively for the evaporate the cooling through the skin and respiratory system. எடுத்துக்காட்டாக வறண்ட வாழிடத்தில் வாழும் ஒட்டகம் அவற்றின் தோல் மற்றும் சுவாச மண்டலத்தின் உதவியால் ஆவியாக்கி குளிர வைத்தலுக்கான நீரை திறம்பட பயன்படுத்துகின்றன. வறண்ட வாழிடத்தில் வாழும் ஒட்டகம் அவற்றின் தோல் மற்றும் சுவாச மண்டலத்தின் உதவியால் ஆவியாக்கி குளிர வைத்தலுக்கான நீரை திறம்பட பயன்படுத்துகின்றன. They excrete the highly concentrated urine and can also withstand the dehydration up to 25% of body weight. This is the important for the 1 mark question. மேலும் அவை அதிக செறிவுள்ள சிறுநீரை உருவாக்குவதோடு அதன் உடல் எடையில் 25% வரை நீரிழப்பை தாங்கும் திறன் பெற்றவை. Important for the 1 mark question. The hoof and hump are also suitable adaptation for survival in this dry sandy environment. மேலும் அவற்றின் குளம்புகள் மற்றும் திமில்கள் hump are also suitable adaptation for survival in this dry sandy environment. அவற்றின் குளம்புகள் மற்றும் திமில்கள் வறண்ட மணல் நிரம்பிய சூழலில் வாழ்வதற்கேற்ற தகவமைப்பை பெற்றுள்ளன. Then in an aquatic media maintaining the homeostasis and osmotic balance in a challenge. Osmotic balance is a challenge. ஆனால் நீர் வாழிடத்தில் தன்னிலை காத்தல் ஹோமியோஸ்டாசிஸ் தன்னிலை காத்தல் மற்றும் ஊடுகலப்பு ஒழுங்குபாட்டை பராமரித்தல் ஆகியவை சவாலாக உள்ளன. ஆஸ்மோட்டிக் பேலன்ஸ்
ஊடுகலப்பு ஒழுங்குபாடு ஆகியவற்றை பராமரித்தல் நீர் வாழிடத்தில் பெரிய சவாலாக உள்ளன. In an aquatic media, maintain the homeostasis and the osmotic balance is a challenge. நீர் வாழிடத்தில் தன்னிலை காத்தல் மற்றும் ஊடுகலப்பு ஒழுங்குபாட்டை பராமரித்தல் ஆகியவை சவாலாக உள்ளன. So, the marine animals have appropriate the adaptation to prevent the cell shrinks. அதனால் கடல்வாழ் விலங்குகள் செல் சுருங்குவதை தடுப்பதற்கேற்ற பொருத்தமான தகவமைப்புகளை கடல்வாழ் விலங்குகள் பெற்றுள்ளன. So, marine animal have appropriate adaptation to prevent cell shrinkage. அதனால் செல் சுருங்குவதை தடுப்பதற்கேற்ற பொருத்தமான தகவமைப்புகளை கடல்வாழ் விலங்குகள் பெற்றுள்ளன. While the freshwater organism have suitable adaptation to withstand bursting of their cells. While freshwater organism have suitable adaptation to withstand bursting of their cells. அதே வேளையில் நன்னீர் வாழ் விலங்குகள் செல் வெடிப்பதை தடுப்பதற்கான தகவமைப்புகளை பெற்றுள்ளன. withstand bursting of their cells. அதே வேளையில் நன்னீர் வாழ் விலங்குகள் செல் வெடிப்பதை தடுப்பதற்கான தகவமைப்புகளை பெற்றுள்ளன. Apart from this, the organism such as fish have a wide ranges of adaptation. இதை தவிர மீன்கள் போன்ற உயிரினங்கள் பல தகவமைப்புகளை பெற்றுள்ளன. வைட் ரேஞ்சஸ் ஆஃப் அடாப்டேஷன், பல தகவமைப்புகளை பெற்றுள்ளன. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இதை தவிர the organisms such as the fish have wide ranges of adaptation. இதை தவிர மீன்கள் போன்ற உயிரினங்கள் பல தகவமைப்புகளை பெற்றுள்ளன. லைக் fins, locomotion, streamlined body, aerodynamic, lateral line system, sensory, gills, for the respiration, air sacs for the flotation, and a kidney excretion. These are all the various adaptation for the fish. அதாவது மீன்களில் துடுப்புகள் இடப்பெயர்ச்சிக்காகவும், the fins for the locomotion, streamlined body நீந்துவதற்கேற்ற படகு போன்ற உடலமைப்பு, இயக்கவியல் aerodynamic, and lateral line system பக்கவாட்டு உணர்கொம்புகள் used for the sensory உணர்வுக்காக, and gills செவுள்கள் used for the respiration சுவாசத்திற்காக, and air sacs காற்றுப்பைகள் used for flotation மிதவைக்காக, and the kidneys சிறுநீரகம், the kidneys used for excretion கழிவு நீக்கத்திற்காக பயன்படுகின்றன. These are all the various adaptations like the adaptation for the fish. இவைகள் இந்த மீன்கள் பல தகவமைப்புகளை பெற்றுள்ளன. The next go to this the niche or the ecological niche. சிறுவாழிடம் அல்லது ஒதுக்கிடம். As every organism has its the unique habitat, so also it has an ecological niche which include the physical space occupied by an organism and its the functional role in the community. ஒவ்வொரு உயிரினமும் தனித்துவமிக்க வாழிடத்தை பெற்றிருப்பது போல் சுற்றுச்சூழலில் சிறு வாழிடத்தையும் பெற்றுள்ளது. As every organism has its the unique habitats
யுனிக் ஹேபிட்டட்னா ஒவ்வொரு உயிரினமும் தனித்துவமிக்க வாழிடத்தை பெற்றிருப்பது போல். யுனிக்னா தனித்துவம், தனித்துவமிக்க வாழிடத்தை பெற்றிருப்பது போல். So also it has an ecological niche which include the physical space occupied by an organism and its the functional role in the community. சுற்றுச்சூழலில் சிறு வாழிடத்தை பெற்றுள்ளது. சுற்றுச்சூழலில் சிறு வாழிடத்தையும் பெற்றுள்ளது. அதில் அந்த உயிரினம் சூழலில் ஆக்கிரமித்துள்ள பருவெளி, அதாவது பிசிக்கல் ஸ்பேஸ், பருவெளி மற்றும் அச்சமுதாயத்தின் அதன் செயல்பாடுகளின் பங்கு ஆகியன உள்ளடக்கியது. It includes the physical space occupied by an organism and its the functional role in the community. The ecological niche of an organism not only depends on where they live, but also include this their sum total of its the environmental requirement. ஒரு உயிரினத்தின் சுற்றுச்சூழல் சிறு வாழிடம் என்பது அவ்வுயிரினம் வாழும் சிறு இடத்தை சார்ந்தது மட்டுமல்லாமல் அதன் சுற்றுச்சூழல் தேவைகள் அனைத்தையும் உள்ளடக்கியதாகும். This is the important for the 2 mark question. What is meant by niche? Ecological niche. The ecological niche of an organism not only depends on where it lives, but also include the sum total of its the environmental requirement. அதாவது சுற்றுச்சூழல், ஒரு உயிரினத்தின் சுற்றுச்சூழல் சிறு வாழிடம் என்பது, ஈக்கலாஜிக்கல் நிச், சுற்றுச்சூழல் சிறு வாழிடம் என்பது ஒரு உயிரினத்தின் அவ்வுயிரினம் வாழும் சிறு இடத்தை சார்ந்தது மட்டுமல்லாமல் அதன் சுற்றுச்சூழல் தேவைகள் அனைத்தையும் உள்ளடக்கியதாகும். Then who was that first introduced the term niche? The Charles Eldon. The Charles Eldon 1927 was the first to use the term niche as the functional status of an organism in its the community. அதாவது முதலில் சிறுவாழிடம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் அல்லது பயன்படுத்தியவர் சார்லஸ் எல்டன். 1927 ஒரு சமுதாயத்தில் வாழும் உயிரினங்களின் செயல்பாட்டு நிலையை உணர்த்தும் வகையில் சிறுவாழிடம் என்ற சொல்லை சார்லஸ் எல்டன் 1927 சார்லஸ் எல்டன் என்பவர் முதலில் பயன்படுத்தினார். The group of species with a comparable role and a niche, the dimension within a community are termed the guilds. What is meant by guilds? Another one of the 2 mark question. அதாவது சுற்றுச்சூழலில் ஒப்பிடத்தக்க செயல்களை செய்யும் சிற்றின குழு மற்றும் ஒரு சமுதாயத்திற்குள் அக்குழுவிற்கான சிறு வாழிட பரப்பு ஆகியவை உயிரின சங்கமம் என்று அழைக்கப்படுகிறது. குல்ஸ், உயிரின சங்கமம் என்று அழைக்கப்படுகிறது. Another one of the 2 mark question. The species that occupy the same niche in different geographical regions are termed the ecological equivalents. Another one of the 2 mark question. அதே போன்று வெவ்வேறு புவியியல் மண்டலங்களில் உள்ள ஒரே வகையான சிறு வாழிடங்களில் வாழும் சிற்றினங்கள் சுற்றுச்சூழல் ஒத்த உயிரினங்கள், ஈக்கலாஜிக்கல் ஈக்குவலன்ஸ், சுற்றுச்சூழல் ஒத்த உயிரினங்கள் என்று அழைக்கப்படுகிறது. Another one of the 2 mark question. Then many animals share the same general habitats, but the niche are well defined. பல விலங்கினங்கள் ஒரு பொதுவான வாழிடத்தை பகிர்ந்து வாழ்கின்றன. Many animals share their same general habitat. பல விலங்கினங்கள் ஒரு பொதுவான வாழிடத்தை பகிர்ந்து வாழ்கின்றன. But their niche are well defined. ஆனால் அவற்றின் சிறு வாழிடங்கள் அல்லது ஒதுக்கிடங்கள் நன்றாக வரையறுக்கப்பட்டுள்ளன. Well defined, நன்றாக வரையறுக்கப்பட்டுள்ளன. The lifestyles of an individual population in the habitat is known as its niche. அதாவது சிறு வாழிடம் அல்லது ஒதுக்கிடம் என்பது
ஒரு வாழிடத்தில் ஒரு தனிப்பட்ட இனக்கூட்டத்தின் வாழ்க்கை முறை அதன் ஒதுக்கிடம் எனப்படுகிறது அல்லது சிறு வாழிடம் எனப்படுகிறது. This is the important for the 2 mark question. The lifestyles of an individual population in their habitat is known as its niche. அதாவது ஒரு வாழிடத்தில் ஒரு குறிப்பிட்ட இனக்கூட்டத்தின் வாழ்க்கை முறை அதன் சிறு வாழிடம் அல்லது ஒதுக்கிடம் niche எனப்படுகிறது. For example, the crickets and the grasshopper are closely related insects that live in their same habitat. எடுத்துக்காட்டாக சுவர்கோழிகள் அதாவது கிரிக்கெட்ஸ் சுவர்கோழிகள் மற்றும் வெட்டுக்கிளிகள் ஆகிய நெருங்கிய தொடர்புடைய பூச்சிகள் ஒரே வாழிடத்தில் இருந்தாலும் அவற்றின் சுற்றுச்சூழல் சார்ந்த சிறு வாழிடங்கள் வெவ்வேறாக உள்ளன. For example, crickets சுவர்கோழிகள் and grasshopper வெட்டுக்கிளிகள் are the closely related the insects that live in the same habitat, yet they occupy different ecological niches. சுவர்கோழிகள் மற்றும் வெட்டுக்கிளிகள் ஆகிய நெருங்கிய தொடர்புடைய பூச்சிகள் ஒரே வாழிடத்தில் இருந்தாலும் அவற்றின் சுற்றுச்சூழல் சார்ந்த சிறு வாழிடங்கள் வெவ்வேறாக உள்ளன. Yet they occupy the different ecological niches. அவற்றின் சுற்றுச்சூழல் சார்ந்த சிறு வாழிடங்கள் வெவ்வேறாக உள்ளன. Example, the grasshopper is very active during the daylight. It can usually be found on a plant and feeding on the plant parts. எடுத்துக்காட்டாக வெட்டுக்கிளி பகல் நேரத்தில் செயல்படுபவை. இவை தாவரங்கள் மீது வாழ்ந்து தாவர பகுதியை உண்டு வாழ்கின்றன. Although the cricket live in the same field, it is quite different. During the day, the cricket hides under the leaves or plant debris and is usually inactive. ஆனால் சுவர்கோழி வெட்டுக்கிளியின் வாழிடத்தை பகிர்ந்து கொண்டாலும் அதன் செயல்பாடுகள் வேறானவை. பகல் நேரங்களில் இவை சுவர்கோழிகள் கிரிக்கெட்ஸ் பகல் நேரங்களில் இவை செயலற்றும் இலைகளுக்கிடையில் பதுங்கியும் இருக்கும். The hids under the leaves or plant debris. ஹிட்னா மறைந்திருக்கிறது, பதுங்கி காணப்படுகிறது. அது inactive செயலற்றும் காணப்படுகிறது. It is active the night time, nocturnal. ஆனால் இவை இரவு நேரத்தில் செயல்படுபவை. இது கிரிக்கெட்ஸ் அதாவது சுவர்கோழி இரவு நேரத்தில் செயல்படுபவை. So the crickets and the grasshopper do not interfere with each other's activities in their same habitats. சுவர்கோழியும் வெட்டுக்கிளியும் ஒரே வாழிடத்தில் இருந்தாலும் ஒன்றின் செயல்களில் மற்றொன்று தலையிடாமல் வாழ்கின்றன. The crickets and grasshopper do not interfere தலையிடாமல் வாழ்கின்றன with each other active in their same habitat. ஒரே இடத்தில் வாழ்ந்தாலும் ஒரே வாழிடத்தில் இருந்தாலும் ஒன்றின் செயல்களில் மற்றொன்று தலையிடாமல் வாழ்கின்றன. Thus the niche of an organism can be defined as the total position and functional of an individual in its environment. எனவே ஒரு உயிரினத்தின் ஒதுக்கிடம் என்பது அது வாழும் சூழலில் அதற்குரிய சிறப்பு இடத்தையும் செயல்களையும் குறிப்பதாகும். Thus, the niche of an organism can be defined as the total position and functions of an individual in its environment. Then another one examples. In a pond ecosystem where cutla, rogu and miracle are present. கட்லா, ரோகு மற்றும் மிரகல் ஆகிய மீன்கள் வாழும் குள சூழ்நிலை மண்டலம் பாண்ட் ecosystem. The ecological niche of the cutla is a surface feeder. The rogu is a column feeder
and மிரகல் is a bottom feeder. இவற்றில் கட்லா என்ற மீன் குளத்தின் மேற்பரப்பையும் ரோகு என்ற மீன் நீரின் செங்குத்து அடுக்கையும் மற்றும் மிரகல் தரைப்பரப்பையும் சிறு வாழிடமாக கொண்டு அப்பகுதியில் தங்களுடைய உணவு தேவையை நிறைவேற்றிக் கொள்கின்றன. The mouth are the designated to the suit their niche and hence have their different position and function in their habitat. அதன் வாய் அவை வாழும் சிறு வாழிடத்திற்கேற்ப அமைக்கப்பட்டிருப்பதால் அவை ஒரே இடத்தில் வேறுபட்ட நிலைகளையும் செயல்களையும் கொண்டுள்ளன. ஒரே இடத்தில் வேறுபட்ட நிலைகளையும் செயல்களையும் கொண்டுள்ளன. Their mouth are designated to suit their niche and hence have different position and function in their habitat. Different position and function in their habitat. Now come to the diagram. This is the feeder on these types of feeder niche in pond ecosystem. குளம் என்னும் சூழ்நிலை மண்டலத்தில் உண்ணிகளின் வகைகள். Same ecosystem, example pond ecosystem. சூழ்நிலை மண்டலம் என்பது குளத்தினுடைய சூழ்நிலை மண்டலம், ஒரே சூழ்நிலை மண்டலம். But this there 3 regions in this there pond ecosystem. அதாவது குளம் சூழ்நிலை மண்டலத்தில் 3 நிலைகள் காணப்படுகின்றன. First one is the surface feeder. மேற்பரப்பில் உணவு உண்பவை. Example கட்லா. Having this the outer surface having this the photosynthesis. ஒளிச்சேர்க்கை நடைபெறுகின்றன. Phytoplankton. தாவர மிதவை நுண்ணுயிரிகள். Then macrophytes. கண்ணுக்கு தெரிய உயிரிகள் மேக்ரோபைட்ஸ்கள். These are all having this the surface feeder. இவைகள் மேற்பரப்பு உணவு உண்பவை. எது? கட்லா. The கட்லா is the examples of the surface feeder. மேற்பரப்பில் உணவு உண்பவை. These are all this the organism of this the surface region. இது மேக்ரோபைட்ஸ், பைட்டோபிளாங்க்டன். மேற்பரப்பில் தாவர மிதவை மற்றும் மைக்ரோபைட்டுகள் காணப்படுகின்றன. The next region is known as the column feeder. Column feederனா மைய அடுக்கில் உணவு உண்பவை. Example ரோகு. எடுத்துக்காட்டு ரோகு. In this the region having this the zooplankton. இவற்றில் zooplankton விலங்கு மிதவை நுண்ணுயிரிகள் காணப்படுகின்றன. Then last region is known as the bottom feeder. Example மிரகல். தரைப்பகுதியில் உணவு உண்பவை. எடுத்துக்காட்டு மிரகல். In this the region having this the benthos. அடித்தள உயிரிகள் benthos ஆகியன காணப்படுகின்றன. So the 3 regions of the pond ecosystem. அதாவது குள சூழ்நிலை மண்டலத்தில் 3 நிலைகள் காணப்படுகின்றன. So the each region is known as the niche. இவற்றில் ஒவ்வொரு நிலையும் nicheனா சிறு வாழிடம் என்று அழைக்கப்படுகிறது. This is the examples of this. The next we can go to that. Major abiotic components are factors. முக்கிய உயிரற்ற ஆக்கக்கூறுகள் அல்லது காரணிகள். The abiotic factors include the chemical and physical factors which influence or affect the organism and their functioning in the environment. The common abiotic factors are உயிரற்ற காரணிகள் என்பன உயிரினங்களிலும் அவற்றின் செயல்பாடுகளிலும் தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும் இயற்பியல் மற்றும் வேதியியல் காரணிகளை உள்ளடக்கியதாகும். The abiotic factors include the chemical and physical factor. Which influence
or affect the organism. உயிரற்ற காரணிகள் என்பன உயிரினங்களிலும் அவற்றின் செயல்பாடுகளிலும் தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும் இயற்பியல் மற்றும் வேதியியல் காரணிகளை உள்ளடக்கியதாகும். And their functions in their environment. உயிரற்ற காரணிகள் என்பன உயிரினங்களின் அவற்றின் செயல்பாடுகளின் தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும் இயற்பியல் மற்றும் வேதியியல் காரணிகளை உள்ளடக்கியது ஆகும். The common abiotic factors are, the first one is the temperature, வெப்பநிலை. The temperature or the degree of the hotness and coldness is an essential and variable factor in any environment. வெப்பநிலை அல்லது வெப்பம் மற்றும் குளிர்ச்சியின் அளவு, கோல்ட்னஸ், வெப்பநிலை டெம்பரேச்சர் அல்லது வெப்பம் ஹாட்னஸ் அண்டு கோல்ட்னஸ் குளிர்ச்சியின் அளவு ஒரு சுற்றுச்சூழலில் மிகவும் அவசியமான மற்றும் மாறுபடும் காரணியாகும். is an essential and variable factor in any environment. It influences all form of life by affecting many vital activities of organism like the metabolism, behavior, reproduction, development and even death in the biosphere. இது ஒரு உயிர்கோளத்தில் வாழும் அனைத்து உயிரினங்களின் முக்கிய செயல்களான வளர்சிதை மாற்றம், மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றம், நடத்தை பிஹேவியர், இனப்பெருக்கம் ரீப்ரொடக்ஷன், கருவளர்ச்சி டெவலப்மெண்ட் மற்றும் மரணம் ஈவன் டெத் இன் த பயோஸ்பியர், மரணம் ஆகியவற்றிலும் இந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தென் the minimum and maximum temperature of an environment regulate the survival of a cell. அதாவது சுற்றுச்சூழலில் உள்ள குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச வெப்பநிலை செல்கள் உயிர் வாழ்வதை நெறிப்படுத்துகிறது. ரெகுலேட் நெறிப்படுத்துதல். The metabolism of organism is regulated by enzyme which are temperature sensitive. உயிரினத்தின் வளர்சிதை மாற்றங்களை நொதித்தல் நெறிப்படுத்துகின்றன. The metabolism of organism is regulated by enzyme which are temperature sensitive. உயிரினத்தின் வளர்சிதை மாற்றங்களை நொதிகள் நெறிப்படுத்துகின்றன. ரெகுலேட்டிவ்னா நெறிப்படுத்துகின்றன. நொதிகள் வெப்பநிலை உணர்திறன் கொண்டவை. The temperature which are temperature sensitive, the metabolism of an organism is regulated by enzyme which are the temperature sensitive. உயிரினத்தின் வளர்சிதை மாற்றங்களை நொதிகள் நெறிப்படுத்துகின்றன. நொதிகள் வெப்பநிலை உணர்திறன் கொண்டவை. சென்சிட்டிவ்னா உணர்திறன். In many organisms, determination of sex ratio, maturation of gonads, gametogenesis and reproduction is influenced by the temperature. வெப்பநிலையானது பெரும்பாலான உயிரினங்களில் பால் நிர்ணயம், டிட்டர்மினேஷன் ஆஃப் செக்ஸ் பால் நிர்ணயம், செக்ஸ் ரேசியோ பாலின விகிதம், இன உறுப்புகள் முதிர்ச்சி அடைதல் மெச்சுரேஷன் ஆஃப் கொனாட்ஸ், இனச்செல்லாக்கம் கேமெட்டோஜெனிசிஸ் மற்றும் இனப்பெருக்கம் அண்ட் ரீப்ரொடக்ஷன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த டெம்பரேச்சர் ஆகியவற்றின் மீது இந்த வெப்பம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. In certain environments, the size and coloration of an animals are influenced by the temperature. மேலும் சில சுற்றுச்சூழல்களில் உயிரினங்களின் அளவு மற்றும் நிற அமைப்பு ஆகியவற்றிலும் வெப்பநிலை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது.
வெப்பநிலை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. Then having this the three type of the rules having. One is having the Bregmann's rules, Allen rule, Jordan rules. இவற்றில் 3 விதிகள் விளக்கப்படுகிறது. ஒன்று பெர்க்மன் விதி, ஆலன் விதி மற்றும் ஜோர்டன் விதி. The first one is the Bregmann's rule. The Bregmann's rules defined as the birds and the mammals attain the greater body size in colder region than the warmer region. This is the definition of the Bregmann rule. Bregmann விதியின்படி குளிரான பகுதிகளில் வசிக்கும் பறவைகள் மற்றும் பாலூட்டிகள் வெப்பமான பகுதியில் வசிக்கும் உயிரினங்களை விட அதிகமான உடல் எடையை எட்டுகின்றன. இது பிரக்மானின் விதி, Bregmann's rule எனப்படுகிறது. 2 mark question. The next one is the Allen rule. Allen rule என்ன சொல்லுதுன்னா, the warm blooded animals that living in the colder climate tend to have a shorter limb, ear and other appendage when compared to the members of the same species in warmer climate. ஆலன் விதிப்படி குளிரான பகுதிகளில் வாழும் மாறா உடல் வெப்பம் கொண்ட விலங்குகளின் கால்கள், காதுகள் மற்றும் பிற இணை உறுப்புகள் வெப்பமான பருவநிலையில் வாழும் அதே சிற்றினத்தைச் சார்ந்த உயிரினங்களை விட சிறிதாக உள்ளன. இது ஆலன் ரூல். இது என்னப்பா? ஆலன் ரூல். another one of the 2 mark question. Then third one is Jordan rule. In some aquatic environment, an inverse relationship between water temperature and a fish meristic character is observed. மூன்றாவதாக ஜோர்டன் விதிப்படி சில நீர்வாழ் சூழலில் நீரின் வெப்பநிலைக்கும் மீன்களின் உடல் அமைப்பு மற்றும் எண்ணிக்கைக்கும் எதிர்மறை தொடர்பு இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப், எதிர்மறை தொடர்பு இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. பிட்வீன் த வாட்டர் டெம்பரேச்சர் அண்ட் ஃபிஷ் மெரிஸ்டிக் கேரக்டர். வாட்டர் டெம்பரேச்சர் நீரின் வெப்பநிலைக்கும் மீன்களின் உடல் அமைப்பு மற்றும் எண்ணிக்கைக்கும், ஃபிஷ் மெரிஸ்டிக் கேரக்டர் மீன்களின் உடல் அமைப்பு மற்றும் எண்ணிக்கைக்கும் எதிர்மறை தொடர்பு இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டெம்பரேச்சர், வாட்டர் டெம்பரேச்சர் அண்ட் ஃபிஷ் மெரிஸ்டிக் கேரக்டர் இன் அப்சர்வ்ட் இன் லோயர் டெம்பரேச்சர் more the vertebrate is observed in the lower temperature more the vertebrates. The Jordan rule is explained that in some aquatic environments, an inverse relationship between the water temperature and fish meristic character is observed. Lower the temperature, more vertebrate. Lower the temperature, more vertebrate is they explain the Jordan rule. அதாவது ஜோர்டன் விதிப்படி சில நீர்வாழ் சூழலில் நீரின் வெப்பநிலைக்கும் மீன்களின் உடல் அமைப்பு மற்றும் எண்ணிக்கைக்கும் எதிர்மறை தொடர்பு இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப், எதிர்மறை தொடர்பு இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. குறைவான வெப்பநிலையில் அதிக எண்ணிக்கையில் முதுகெலும்புகள் உருவாக்கப்படுகின்றன.
The lower the temperature, more the vertebrate. The character is observed. Lower the temperature, more the vertebrate. அதாவது குறைவான வெப்பநிலையில் அதிக எண்ணிக்கையில் முதுகெலும்புகள் உருவாக்கப்படுகின்றன. In this the concept is the Jordan rule. ஜோர்டன் விதி எனப்படுகிறது. This is the explanation of this rules. Bregman rules. The Bregman rules is on the ecogeographic principle that state that within the broadly distributed taxonomic glade. அதாவது பிரக்மன் விதி என்னும் சுழல் புவியின் தத்துவத்தின்படி பல்வேறு வகைப்பாடு நிலையில் உள்ள விலங்குகளிலும் பல்வேறு இனக்கூட்டங்கள் மற்றும் சிற்றினங்களிலும் குளிரான பகுதிகளில் பெரிய அளவிலான விலங்குகளும் வெப்பமான பகுதிகளில் சிறிய அளவிலான விலங்குகளும் காணப்படுகின்றன. The population and species of the large size are found in the colder and of a smaller size in a warmer region. Smaller size in a warmer region. This is the Bregman rule. The next one is the Allen rule. From the northern Arctic hare. From the northern Arctic hare. அதாவது வடக்கு தூந்திர குழி முயலிலிருந்து முயல். Example Libus arcticus. L means a Libus. Libus arcticus. Through the more southerly desert the jackrabbit. தெற்கு பகுதியில் வாழும் பாலைவன ஜாக் முயல் வரை. பாலைவன ஜாக் முயல் வரை. அது லிமுலஸ் அல்னி. Limulus, L means a limulus. Limulus alni. The hare show this the progressively longer extremities, legs and ears, and linear bodies. And the linear bodies. அதாவது தெற்கு பகுதியில் வாழும் பாலைவன ஜாக் முயல் வரை லிமுலஸ் அல்னிலி. லிமுலஸ் அல்னிலி. முயல் உடலில் எல்லை பகுதி உறுப்புகள் அதாவது கால் மற்றும் காதுகள் நீளமாக மாறும். உடல் மெலிவடையும். உடல் மெலிவடையும். This is the Lepus arcticus. இது என்னதுப்பா? Lepus arcticus. அப்போ Lepus arcticusங்கிறது எங்கே இருக்குது? From the northern Arctic hare. இது வடக்கு தூந்திர குழி முயலில் வாழக்கூடியது. வடக்கு தூந்திர குழி முயலில் வாழக்கூடியது. அதே பார்த்தீங்கன்னா this is the Lepus this is the Lepus alneli. Lepus alneli. Lepus alneli. இந்த லிப்பஸ் அல்னலிங்கிறது எங்கே இருக்குதுன்னா தெற்கு பகுதியில் வாழும் பாலைவன ஜாக் முயல் வரை. அதாவது லிப்பஸ் அல்னலி. முயலின் உடலில் எல்லைப்பகுதி உறுப்புகள் என்ன இருக்குது? கால்கள் மற்றும் காதுகள். கால்கள் மற்றும் காதுகள் மற்றும் உடல் மெலிந்து காணப்படுகின்றன. அதாவது கால்கள் மற்றும் காதுகள் நீண்டும். கால்கள் மற்றும் காதுகள் நீண்டும் உடல்கள் மெலிந்தும் காணப்படுகின்றன. This is the importance of the Allen rule. Importance of the Allen rule. Then the temperature influences the distribution of organism. The tropic have higher diversity and density of population when compared to the temperature and polar region. When compared to the temperature and polar region. உயிரினங்களில் பரவலிலும் வெப்பநிலை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. வெப்பமண்டல பகுதிகளில் உயிரின கூட்டத்தின் பல்வகைத்தன்மை, உயிரி மற்றும் செறிவு ஆகியவை
மிதவெப்ப மண்டலம் மற்றும் துருவ பகுதிகளை விட அதிகமாகும். மிதவெப்ப மண்டலம் மற்றும் துருவ பகுதிகளை விட அதிகமாகும். The temperature influence the distribution of an organism. The tropic have the higher density. வெப்பமண்டல பகுதிகளில் உயிரின கூட்டத்தின் பல்வகை தன்மை அதிகமாக காணப்படுகின்றன. And the density of the population when compared to the temperature and polar region. Temperature and polar region. அவற்றினுடைய உயிரி மற்றும் செறிவு மித வெப்ப மண்டலம் மற்றும் துருவ பகுதிகளை விட அதிகமாகும். மித வெப்ப மண்டலம் அதாவது டென்சிட்டி ஆஃப் த when the compare the temperature மித வெப்ப மண்டலம் மற்றும் போலார் ரீஜியன் துருவ பகுதிகளை விட வெப்பமண்டல பகுதிகளில் உயிரின கூட்டத்தின் பல்வகைத்தன்மை அதிகமாக காணப்படுகின்றன. உயிரினங்களின் பரவலிலும் வெப்பநிலை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. வெப்பமண்டல பகுதிகளில் உயிரின கூட்டத்தின் பல்வகைத்தன்மை உயிரி மற்றும் செறிவு ஆகியவை மிதவெப்ப மண்டலம் மற்றும் துருவ பகுதிகளை விட அதிகமாகும். The temperature influence the distribution of organism. The tropic have the higher density and the density of population when compared to the temperature and polar region. The next adaptation to temperature. Adaptation to temperature. Adaptation to temperature. The adaptation to temperature is essential for the survival of the species or the organism. சிற்றினங்கள் உயிர் வாழ வெப்பநிலைக்கேற்ற தகவமைப்புகளை பெறுதல் மிகவும் அவசியமாகும். The adaptation to temperature is the essential for survival of species of organism. சிற்றினங்கள் உயிர் வாழ வெப்பநிலைக்கேற்ற தகவமைப்புகளை பெறுதல் மிகவும் அவசியமாகும். The organism which can survive a wide ranges of temperature refer to this the eurythms. What is meant by eurythm? அதாவது மிகை வெப்ப வேறுபாட்டு உயிரிகள் eurythms. அதிக வெப்பநிலை மாறுபாடுகளை தாங்கி வாழும் விலங்கினங்கள் மிகை வெப்ப வேறுபாட்டு உயிரினங்கள் எனப்படுகின்றன. மிகை வெப்ப வேறுபாட்டு உயிரினங்கள் எனப்படுகின்றன eurythms. Important for the 2 mark question. Example cat, dog, tiger, human. These are all examples of the eurythm. The eurythm can be an evolutionary advantage. அதாவது யூரிதம் மிகை வெப்ப வேறுபாட்டு உயிர்களுக்கு எடுத்துக்காட்டு பூனை, நாய், புலி மற்றும் மனிதன். மிகை வெப்ப வேறுபாடு பரிணாமத்திற்கு சாதகமானதாகும். Eurythm can be an evolutionary advantage. The next one is the cold eurythm. Adaptation to cold temperature. The cold eurythmy are seen as the essential for survival of species during the ice age. மிகை குளிர் வெப்ப வேறுபாடு கோல்டு யூரிதம். மிகை குளிர் வெப்ப வேறுபாடு பனியுகத்தில் உயிரினங்கள் வாழ குறைந்த வெப்பநிலைக்கான தகவமைப்புகள். மிகை குளிர் வெப்ப வேறுபாடு கோல்டு யூரிதம். அந்த கோல்டு யூரிதம் வாழ தேவையாக இருக்கின்றன. In addition, the ability to survive in a wide ranges of temperature increase a species ability to inhabit the other areas. மேலும் வெப்பநிலை வேறுபாடுகளை தாங்கும் திறனால் உயிரிகள் பிற பகுதிகளில் குடியேறி வாழும் திறனை அதிகரித்துக் கொள்கின்றன. The essential for survival of species during the ice age. In addition, the ability to survive in a wide ranges of temperature increase a species ability to inhabit the other area. மேலும் வெப்பநிலை வேறுபாடுகளை தாங்கும் திறனால் உயிரிகள் பிற பகுதிகளில் குடியேறி வாழும் திறனை அதிகரித்துக் கொள்கின்றன.
The advantages for the natural selection. Eurythermy is an aspect of the thermoregulation in organism. இது இயற்கை தேர்வுக்கு சாதகமானதாகும். The advantages of natural selection. இது இயற்கை தேர்வுக்கு சாதகமானதாகும். உயிரினங்களில் மிக வெப்ப வேறுபாடு யூரிதெர்மி ஒரு வகையான வெப்பநிலை ஒழுங்குபாட்டு முறையாகும். The eurythermy is an aspect of the thermoregulation in organism. மிகை வெப்ப வேறுபாடு யூரிதெர்மி ஒரு வகையான வெப்பநிலை ஒழுங்குபாட்டு முறையாகும். The eurythermy is an aspect of thermoregulation வெப்பநிலை ஒழுங்குபாட்டு முறையாகும் in organism உயிரினங்களில். Then those the organism which can tolerate only a narrow range of temperature are the ctenotherms. Example, fish, frog, lizards and snakes. Ctenotherm குறை வெப்ப வேறுபாடுடைய உயிரினங்கள் ctenotherms. உயிரினங்களில் குறைவான அளவு வெப்பநிலை வேறுபாடுகளை மட்டுமே தாங்கிக் கொள்ளும் திறன் பெற்றவை குறை வெப்ப வேறுபாடுடைய உயிரினங்கள் எனப்படுகிறது. எடுத்துக்காட்டு மீன்கள், தவளைகள், பல்லிகள் மற்றும் பாம்புகள் ஆகியவனவே ஆகும். The overcourse of time by evolution, animals of the different ecological habitats have developed a different variation and adaptation to temperature changes. காலப்போக்கில் பரிணாம மாற்றத்தால் வெவ்வேறு சூழலியலில் வாழிடங்களில் வாழும் விலங்குகள் வெப்பநிலை மாறுபாடுகளுக்கு ஏற்ப வெவ்வேறு வேறுபாடுகளையும் தகவமைப்புகளையும் உருவாக்கி கொண்டுள்ளன. It enabled them to survive the different habitats and developed niches. இதனால் அவ்விலங்குகள் வெவ்வேறு வாழிடங்களில் வாழவும் சிறு வாழிடங்களை உருவாக்கி கொள்ளவும் முடிகிறது. In case of the extreme temperature, organisms have adapted by forming the heat resistant spores, cyst, entamoeba, antifreeze the protein, Arctic fishes. அதீத வெப்பநிலை உள்ள சூழலில் உயிரினங்கள் வெப்பம் தாங்கும் ஸ்போர்கள் அதாவது the organism have adapted by the forming the heat resistant spores. அதீத வெப்பநிலை உள்ள சூழலில் உயிரினங்கள் வெப்பம் தாங்கும் ஸ்போர்கள் மற்றும் கூடுகள் என்டமிபா சிஸ்ட் கூடுகள்னா என்டமிபா and antifreeze the protein Arctic fishes அதாவது உறை எதிர்ப்புரதங்கள் ஆர்டிக் மீன்கள் ஆகியவற்றை உருவாக்குதல் ஆகும். Then the hibernation means a winter sleep and activation means a summer sleep are the useful the adaptation to the overcome extreme winter and summer. மேலும் குளிர்கால உறக்கம் மற்றும் கோடைகால உறக்கம் ஹைபர்னேஷன்னா குளிர்கால உறக்கம் வின்டர் ஸ்லீப் அண்ட் ஆஸ்டிவேஷன்னா சம்மர் ஸ்லீப் கோடைகால உறக்கம் போன்ற தகவமைப்புகளை மேற்கொண்டு கடுமையான குளிர் மற்றும் கோடை காலங்களை கடக்கின்றன. இஸ் த ஓவர்கம் எக்ஸ்ட்ரீம் த வின்டர் அண்ட் சம்மர் சீசன். In the certain the condition, the migration is an appropriated adaptation to overcome the extreme the temperature and result the water and food scarcity. மேலும் இவற்றை தவிர்ப்பதற்காக கோடைகாலம் குளிர்காலம் மற்றதை தவிர்ப்பதற்காக விலங்குகள் அதனால் ஏற்படும் நீர் மற்றும் உணவு பற்றாக்குறையை தவிர்க்க விலங்குகள் வலசை போதல் என்னும் பொருத்தமான தகவமைப்பு பண்புகளை பெற்று அவ்விடரை எளிதில் கடக்கின்றன. In certain conditions, the migration வலசை போதல் the migration is an appropriate adaptation to overcome extreme temperature and result the water and food scarcity. அதனால் ஏற்படும் நீர் மற்றும் உணவு பற்றாக்குறையை தவிர்க்க ஹைபர்னேஷன் மற்றும் ஆஸ்டிவேஷன் அதாவது குளிர்கால உறக்கம் மற்றும் கோடைகால உறக்கத்தில் ஏற்படும் நீர் மற்றும் உணவு பற்றாக்குறையை தவிர்க்க விலங்குகள் வலசை போதல் என்னும் பொருத்தமான தகவமைப்பு பண்பை
பெற்று இடரை எளிதில் கடக்கின்றன. During the winter season, during the hibernation and aestivation time, when this in certain condition the migration is an appropriate the adaptation to overcome extreme the temperature and result water and food scarcity. This is the importance of this. Now come to this the diagrammatic position. This is the types of organism based on the temperature tolerant. Temperature tolerant. This is the temperature. This is the activity. Temperature வெப்பநிலை, இது செயல்கள். When the eurythermal மிகை வெப்ப வேறுபாடு. When this the eurythermal from starting to end. So this is the optimum. உச்சநிலை. This is the maximum. அதிகபட்ச அளவு. This is the minimum. குறைந்தபட்ச அளவு. இந்த eurythermal. அது மிகை வெப்ப வேறுபாட்டில் உள்ளது. இது optimum. உச்சநிலை. Then this is the stenothermal. Stenothermal குறை வெப்ப வேறுபாடு. Oligothermal. Oligothermal. இதில் பார்த்தீங்கன்னா உச்சநிலை இது. Optimum. உச்சநிலை. இது maximum. அதிகபட்ச அளவு. இது ஸ்டீனோதெர்மனுடைய உச்சநிலை, இது மேக்சிமம் அதிகபட்ச அளவு, இது குறைந்தபட்ச அளவு அப்படின்னு சொல்கிறோம். சேம் வே ஸ்டீனோதெர்மல் குறை வெப்ப வேறுபாடு. பாலிதெர்மல் இது பார்த்தீங்கன்னா மினிமம் குறைந்தபட்ச அளவு, இது மேக்சிமம் அதிகபட்ச அளவு எனப்படுகிறது. ஸோ திஸ் இஸ் த டைப்ஸ் ஆஃப் த ஆர்கனிசம் பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர் டாலரண்ட். இது வெப்பநிலை தாங்கும் திறனுக்கேற்ப விலங்கின் வகைகள். யூரிதெர்மல் அண்டு ஸ்டீனோதெர்மல். யூரிதெர்மல்னா மிகை வெப்ப வேறுபாடு, ஸ்டீனோதெர்மல்னா குறை வெப்ப வேறுபாடு எனப்படுகிறது. This is the Van Hoff rule. The Van Hoff rule is the proposed that with the increase every 10 degrees Celsius, the rate of metabolic activities double or the reaction rate is the half with the decrease of 10 degrees Celsius. அதாவது வான் ஹாஃப் விதி, ஒரு உயிரினங்களில் ஒவ்வொரு 10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வுக்கும் வளர்சிதை மாற்ற வீதம் இரட்டிப்படைகிறது, அல்லது ஒவ்வொரு 10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும் போது வளர்சிதை மாற்றம் பாதியாக பாதியாகிறது என வான் ஹாஃப் தெரிவித்தார். This rule they referred as the Van Hoff rule. The effect of the temperature of the rate of reaction is the expressed in the term of temperature coefficient or Q10 value. இவ்விதி வான் ஹாஃப் விதி என்று அழைக்கப்பட்டது. வெப்பநிலை வினைகளின் வேகத்தின் மீது ஏற்படும் விளைவு வெப்பநிலை கெழு, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், வெப்பநிலை கெழு அல்லது Q10 மதிப்பு, Q10 மதிப்பு எனப்படுகிறது. The Q10 value are the estimated taking the ratio between the rate of reaction at the Z degree Celsius and the rate of reaction at the the Q10 values are estimated taking the ratio between the rate of reaction at the X degree Celsius and the rate of reaction X minus 10 degree Celsius.
அதாவது வினையின் மதிப்பானது எக்ஸ் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு வினையின் வேகத்திற்கும் எக்ஸ் மைனஸ் 10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அவ்வினையின் வேகத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தால் கணக்கிடப்படுகிறது. In the living system Q10 the value is about the 2.0. எனவே Q10 மதிப்பு 2.0 ஆக இருந்தால் if the Q10 value 2.0 it means the 10 degree Celsius the increase and the rate of the metabolism is the double. ஒவ்வொரு 10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு உயர்வுக்கும் வளர்ச்சிதை மாற்ற வீதம் இரட்டிப்படையும் என்பது பொருளாகும். Now come to the Tamil medium students. உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம் பாடம் 10. சுற்றுச்சூழலில் ஈகாலஜி என்ற சொல் கிரேக்க மொழியில் இருந்து உருவானது. ஆக்கியோஸ் என்றால் வீட்டில் உள்ளன என்றும் லாகஸ் என்றால் படித்தல் என்றும் பொருள். சுற்றுச்சூழல் வீடு குறித்த படிப்பில் அதில் உள்ள அனைத்து உயிரினங்கள் மற்றும் அவ்வீட்டினை வாழ தகுதி உள்ளதாக்கும் செயல்பாட்டு நிகழ்வுகள் ஆகியன அடங்கியுள்ளன. சுற்றுச்சூழலிலானது உயிரினங்கள், இனக்கூட்டம், சமுதாயம், சூழ்நிலை மண்டலம் போன்ற பல படிநிலைகளை உள்ளடக்கியது. சூழ்நிலையில் உயிரின கூட்டம் என்ற சொல் தொடக்கத்தில் மனிதனின் தொகுப்பு என்பதை குறிப்பதாக உருவாக்கப்பட்டது. இச்சொல் தற்போது எந்த உயிரினத்தையும் சார்ந்த உயிரினங்களின் தொகுப்பு என்ற சொல்லாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. சூழியல் நோக்கில் சமுதாயம் என்பது உயிரிய சமுதாயம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழும் அனைத்து இனக்கூட்டங்களையும் குறிக்கிறது. உயிரிய சமுதாயம் உயிரற்ற சுற்றுச்சூழல் காரணிகளுக்கு ஒருங்கே இணைத்து சூழ்நிலை மண்டலமாக செயலாற்றுகிறது. உயிர்த்தொகை பயோம் என்ற சொல் முக்கிய தாவர வகைகளை பெரிய பகுதி அல்லது துணைக்கண்ட அளவிலான பகுதியை குறிக்கவே பெரும்பாலும் பயன்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஓரளவுக்கு தன்னிறைவு பெற்ற உயிரியல் மண்டலத்தை சுற்றுச்சூழல் கோளம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரினங்கள் மற்றும் அவற்றின் சுற்றுச்சூழல். ஒவ்வொரு உயிரியும் அதற்கே உரிய சுற்றுப்புறம், ஊடகம் அல்லது சுற்றுச்சூழலை பெற்றுள்ளது. இவற்றுடன் உயிரி தொடர்ச்சியாக இணைந்து செயல்பட்டு அச்சூழலில் வாழ்வதற்கேற்ற தகவமைப்பை உருவாக்கி கொள்கிறது. அடுத்த சுற்றுச்சூழல் என்பது உயிரினங்கள் வாழ அல்லது இருக்க தேவையான பல்வேறு காரணிகளை உள்ளடக்கிய கூட்டு சொல் ஆகும். ஒளி, வெப்பநிலை, அழுத்தம், நீர் மற்றும் உப்புத்தன்மை ஆகிய எந்த சூழலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளாகும். இவை உயிரற்ற ஆக்கக்கூறுகள் எனப்படுகிறது. சுற்றுச்சூழல் என்பது தொடர்ந்து மாறுபடக்கூடியதும் இயங்கக்கூடியதும் ஆகும். இதில் வெப்பநிலை மாற்றங்கள், ஒளி மாற்றங்கள், பகலிரவு மற்றும் காலநிலை மாற்றங்கள் ஆகும். இவை அச்சூழலில் வாழும் உயிரினங்களின் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஒரு உயிரி வளர்ச்சி, பரவல், எண்ணிக்கை, நடத்தை மற்றும் இனப்பெருக்கம் ஆகிய சுற்றுச்சூழலின் பல்வேறு காரணிகளால் நிர்ணயிக்கப்படுகின்றன. அடுத்து பார்த்தீங்கன்னா வாழிடம். வாழிடம் என்பது ஒரு உயிரினம் அல்லது உயிரின சமுதாயம் வாழும் இடத்தையும் அவற்றை சுற்றியுள்ள சூழ்நிலை மண்டலத்தில் காணப்படும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகளையும் குறிக்கிறது. அடுத்து ஒரு சிற்றினத்தின் அனைத்து உயிரினங்கள் வாழிடங்களின் தொகுப்பு புவி பரவல் வீச்சு எனப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் வாழும் உயிரினங்கள் தங்களுக்குள் இசைந்து வாழ்வதோடு ஊட்ட நிலையில் உள்ள ஒரு பகுதியாக உணவு சங்கிலி மற்றும் உணவு வலையை உருவாக்குகின்றன. எடுத்துக்காட்டாக வறண்ட வாழிடத்தில் வாழும் ஒட்டகம் அவற்றின் தோல் மற்றும் சுவாச மண்டலத்தின் உதவியால் ஆவியாக்கி குளிர வைக்கப்படுதலுக்காக நீரை திறம்பட பயன்படுத்துகின்றன.
இவை அதிக செறிவு உள்ள சிறுநீரை உருவாக்குவதோடு அதன் உடல் எடையில் 25% வரை நீரிழப்பை தாங்கும் திறன் பெற்றவை. அவற்றின் குழம்புகள் மற்றும் திமில்கள் வறண்ட மணல் மற்றும் வறண்ட மணல் நிரம்பிய சூழலில் வாழ்வதற்கேற்ற தகவமைப்பை பெற்றுள்ளன. வாழிடத்தில் தன்னிலை காத்தல் ஹோமியோஸ்டாசிஸ், ஊடுகலப்பு ஒழுங்குபாட்டை பராமரித்தல் ஆகியன சவாலாக உள்ளன. அதனால் செல் சுருங்குவதை தடுப்பதற்கேற்ற பொருத்தமான தகவமைப்புகளை கடல்வாழ் விலங்குகள் பெற்றுள்ளன. அதே வேளையில் நன்னீர்வாழ் விலங்குகள் செல் வெடிப்பதை தடுப்பதற்கான தகவமைப்புகளை பெற்றுள்ளன. இதை தவிர மீன்கள் போன்ற உயிரினங்கள் துடுப்புகள், இடப்பெயர்ச்சி, நீந்துவதற்கென்ற படகு போன்ற உடல் அமைப்பு, இயக்கவியல், பக்கவாட்டு உறுப்புகள், உணர்வு, செவுள்கள், சுவாசம், காற்றுப்பைகள், மிதவைத்தன்மை மற்றும் சிறுநீரகம் கழிவு நீக்கம் பல தகவமைப்புகளை பெற்றுள்ளன. சிறுவாழிடம் அல்லது ஒதுக்கிடம். ஒவ்வொரு உயிரினமும் தனித்துவம் மிக்க வாழிடத்தை பெற்றிருப்பது போல் சுற்றுச்சூழலில் சிறு வாழிடத்தை பெற்றுள்ளது. அதில் அந்த உயிரினம் சூழியல் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பருவெளி அதாவது பிசிக்கல் ஸ்பேஸ் மற்றும் அச்சமுதாயத்தில் உள்ள செயல்பாடுகள் ஆகிய பங்கு அடங்கியுள்ளன. ஒரு உயிரினத்தின் சுற்றுச்சூழல் சிறு வாழிடம் என்பது அவ்வுயிரினம் வாழும் சிறு இடத்தை சார்ந்தது மட்டுமல்லாமல் அது சுற்றுச்சூழல் தேவைகளை அனைத்தையும் உள்ளடக்கியதாகும். ஒரு சமுதாயத்தில் வாழும் உயிரினங்களின் செயல்பாட்டு நிலையை உணர்த்தும் வகையில் சிறு வாழிடம் என்ற சொல்லை சார்லஸ் எல்டன் 1 மார்க் கொஸ்டின் 1927 முதலில் பயன்படுத்தினார். சுற்றுச்சூழலில் ஒப்பிடத்தக்க செயல்களை செய்யும் சிற்றின குழு மற்றும் ஒரு சமுதாயத்தில் அக்குழுவில் உள்ள வாழிட பரப்பு ஆகிய உயிரின சங்கமம் கில்ட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. வெவ்வேறு புவியியல் மண்டலங்களில் உள்ள ஒரே வகையான வாழிடங்களில் வாழும் சிற்றினங்கள் சுற்றுச்சூழல் ஒத்த உயிரினங்கள் என்று அழைக்கப்படுகிறது. பல விலங்கினங்கள் ஒரு பொதுவான வாழிடத்தை பகிர்ந்து வாழ்கின்றன. ஆனால் வாழிடத்தில் சிறு வாழிடங்கள், ஒதுக்கிடங்கள் நன்றாக வரையறுக்கப்பட்டுள்ளன. ஒரு வாழிடத்தில் ஒரு தனிப்பட்ட இனக்கூட்டத்தின் வாழ்க்கை முறை அதன் ஒதுக்கிடம் எனப்படுகிறது. எடுத்துக்காட்டாக சுவர்கோழிகள், கிரிக்கெட்ஸ் மற்றும் வெட்டுக்கிளிகள் ஆகிய நெருங்கிய தொடர்புடைய பூச்சிகள் ஒரே இடத்தில் இருந்தாலும் அவற்றின் சுற்றுச்சூழல் சார்ந்த சிறு வாழிடங்கள் வெவ்வேறாக உள்ளன. வெட்டுக்கிளிகள் பகல் நேரத்தில் செயல்படுபவை. இவை தாவரங்கள் மீது வாழ்ந்து தாவர பகுதிகளை உண்டு வாழும். ஆனால் சுவர்கோழி வெட்டுக்கிளியின் வாழிடத்தை பகிர்ந்து கொண்டாலும் அதன் செயல்பாடுகள் வேறானவை. பகல் நேரங்களில் இவை செயலற்றும் இலைகளுக்கிடையில் பதுங்கியும் இருக்கும். இவை இரவு நேரங்களில் செயல்படுபவை, நாக்டர்னல். சுவர்கோழியும் வெட்டுக்கிளியும் ஒரே இடத்தில் வாழ்ந்திருந்தாலும் ஒன்றின் செயல்களில் மற்றொன்று தலையிடாமல் வாழ்கின்றன. எனவே ஒரு உயிரினத்தின் ஒதுக்கிடம் என்பது அது வாழும் சூழலில் அதற்குரிய சிறப்பு இடத்தையும் செயல்களையும் குறிப்பதாகும். கட்லா, ரோகு, மிர்கல் ஆகிய மீன்கள் வாழும் குளச்சூழ்நிலையில் சூழ்நிலை மண்டலத்தில் கட்லா என்ற மீன் மேற்பரப்பையும், ரோகு நீரின் செங்குத்து அடுக்கையும் மற்றும் மிர்கல் தரைப்பரப்பையும் சிறு வாழிடமாக கொண்டு அப்பகுதியில் தங்களின் உணவு தேவையை நிறைவேற்றிக் கொள்கின்றன. அவற்றின் வாய் அவை வாழும் சிறு வாழிடத்திற்கேற்ப அமைத்து கொண்டிருப்பதால் அவை ஒரே வாழிடத்தில் வேறுபட்ட நிலைகளையும் செயல்களையும் கொண்டுள்ளன. அடுத்து முக்கிய உயிரற்ற ஆக்கக்கூறுகள் அல்லது காரணிகள். உயிரற்ற காரணிகள் என்பவை உயிரினங்களிலும் அவற்றின் செயல்பாடுகளிலும் தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும் வேதியியல் காரணிகளை உள்ளடக்கியதாகும். முக்கியமான உயிரற்ற காரணிகள். வெப்பநிலை அல்லது வெப்பம் மற்றும் குளிர்ச்சியின் அளவு ஒரு சுற்றுச்சூழலில் மிகவும் அவசியமான மற்றும் மாறுபடும் காரணியாகும். இது உயிர்கோளத்தில் வாழும் அனைத்து உயிரினங்களின் முக்கிய செயல்களான வளர்சிதை மாற்றம், நடத்தை, இனப்பெருக்கம், கருவளர்ச்சி மற்றும் மரணம் ஆகியவற்றிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சுற்றுச்சூழலில் உள்ள குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச வெப்பநிலை செயல்கள் உயிர் வாழ்வதை நெறிப்படுத்துகிறது. உயிரினத்தின் வளர்சிதை மாற்றங்களை நொதிகள் நெறிப்படுத்துகின்றன. நொதிகள் வெப்பநிலை உணர்திறன் கொண்டவை. வெப்பநிலையானது பெரும்பாலான உயிரினங்களில் பால் நிர்ணயம், பாலின விகிதம், இன உறுப்புகள் முதிர்ச்சி அடைதல், இனச்செல்லாக்கம், இனப்பெருக்கம் ஆகியவற்றின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சில சுற்றுச்சூழல்களில் உயிரினங்களின் அளவு மற்றும் நிற அமைப்பு ஆகியவற்றில் வெப்பநிலை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. குளிரான பகுதியில் வசிக்கும் பறவைகள் மற்றும் பாலூட்டிகள் வெப்பமான பகுதியில் வசிக்கும் உயிரினங்களை விட அதிக உடல் எடையை எட்டுகின்றன. பெர்க்மன் விதி. குளிரான பகுதியில் வாழும் மாறா உடல் வெப்பநிலை கொண்ட உயிரினங்களின் கால்கள், காதுகள் மற்றும் பிற இணை உறுப்புகள் வெப்பமான பருவநிலையில் வாழும் அதே சிற்றினத்தைச் சேர்ந்த உயிரினங்களை விட சிறிதாக உள்ளன. இது ஆலன் விதி. அடுத்து சில நீர்வாழ் சூழலில் நீரின் வெப்பநிலைக்கும் மீன்களின் உடல் அமைப்பு மற்றும் எண்ணிக்கைக்கும் எதிர்மறை தொடர்பு இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. குறைவான வெப்பநிலையில் அதிக எண்ணிக்கையில் முதுகெலும்புகள் உருவாக்கப்படுகின்றன.
உயிரினங்களின் பரவலிலும் வெப்பநிலை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. வெப்பமண்டல பகுதியில் உயிரின கூட்டத்தின் பல்வகை தன்மை, உயிரி மற்றும் செறிவு ஆகியவை மிதவெப்ப மண்டலம் மற்றும் துருவ பகுதிகளை விட அதிகம். வெப்பநிலைக்கேற்ற தகவமைப்புகள். சிற்றினங்கள் உயிர் வாழ வெப்பநிலைக்கேற்ற தகவமைப்புகளை பெறுதல் மிகவும் அவசியமானதாகும். அதிக வெப்பநிலை மாறுபாடுகளை தாங்கி வாழும் விலங்கினர்களின் மிக வெப்ப வேறுபாடு உயிரிகள் யூரிதம்ஸ் எனப்படுகிறது. எடுத்துக்காட்டு பூனை, நாய், புலி, மனிதன். மிக வெப்ப வேறுபாடு பரிணாமத்திற்கு சாதகமானதாகும். பனியுகத்தில் உயிரினங்கள் வாழ குறைந்த வெப்பநிலை வேறுபாடு தகவமைப்புகள். மிகை குளிர் வெப்ப வேறுபாடு கோல்டு யூரிதெர்மி வாழ தேவையாக இருந்தன. மேலும் வெப்பநிலை வேறுபாடுகளை தாங்கும் திறனால் உயிரிகள் பிற பகுதிகளில் குடியேறி வாழும் திறனை அதிகரித்துக் கொள்கின்றன. இது இயற்கை தேர்வுக்கு சாதகமானதாகும். உயிரினங்களின் மிகை வெப்ப வேறுபாடு யூரிதம் ஒரு வகையான வெப்பநிலை ஒழுங்குபாட்டு முறையாகும். உயிரினங்களில் குறைவான அளவு வெப்பநிலை வேறுபாடுகளை மட்டுமே தாங்கிக் கொள்ளும் திறன் பெற்றவை குறை வெப்ப வேறுபாடு உயிரினங்கள் எனப்படுகிறது. எடுத்துக்காட்டு மீன்கள், தவளைகள், பல்லிகள் மற்றும் பாம்புகள். காலப்போக்கில் பரிணாம மாற்றங்களால் வெவ்வேறு சூழ்நிலையில் வாழிடங்கள் வாழும் விலங்குகள் வெப்பநிலை மாறுபாடுகளுக்கேற்ப வெவ்வேறு தகவமைப்புகளை உருவாக்கி கொண்டுள்ளன. இதனால் அவ்விலங்குகள் வெவ்வேறு வாழிடங்களில் வாழவும் சிறு வாழிடங்களை உருவாக்கி கொள்ளவும் முடிகிறது. அதீதமான வெப்பநிலையில் உள்ள சூழலில் உயிரினங்கள் வெப்பம் தாங்கும் ஸ்போர்கள் மற்றும் கூடுகள் என்டமிபா உறை எதிர்ப்புரதங்கள் ஆர்டிக் மீன்கள் ஆகியவை உருவாக்குதல். குளிர் உறக்கம் மற்றும் கோடைகால உறக்கம் போன்ற தகவமைப்புகள் மேற்கொண்டு கடுமையான குளிர் மற்றும் கோடை காலங்களை கடக்கின்றன. சில சூழல்களில் அதீதமான வெப்பநிலையும் அதனால் ஏற்படும் நீர் மற்றும் உணவு பற்றாக்குறையை தவிர்க்க விலங்குகள் வலசை போதல் என்னும் பொருத்தமான தகவமைப்பு பண்பை பெற்று அவ்விடரை எளிதில் கடக்கின்றன. இது மிகை வெப்ப வேறுபாடு. இது உச்சநிலை, இது குறைந்தபட்ச அளவு, இது அதிகபட்ச அளவு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது குறை வெப்ப வேறுபாடு ஆலிகோதெம்ஸ். இது குறைந்தபட்ச அளவு, அதிகபட்ச அளவு, உச்சநிலை. இது பார்த்தீங்கன்னா குறை வெப்ப வேறுபாடு பாலிதெர்மல். இது உச்சநிலை, இது அதிகபட்ச அளவு, குறைந்தபட்ச அளவு. இது பார்த்தீங்கன்னா வெப்பநிலை, இது பார்த்தீங்கன்னா செயல்கள். இது வெப்பநிலை தாங்கும் திறனுக்கேற்ற விலங்கின் வகைகளாகும். அடுத்து வான்காஃப் விதி. உயிரினங்களில் ஒவ்வொரு 10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வுக்கும் வளர்சிதை மாற்ற வீதம் இரட்டிப்படைகிறது. அல்லது ஒவ்வொரு 10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும் போதும் வளர்சிதை மாற்ற வீதம் பாதியாகிறது என வான்காஃப் தெரிவித்தார். இவ்விதி வான்காஃப் விதி என்று அழைக்கப்படுகிறது. வெப்பநிலை வினைகளின் வேகத்தின் மீது ஏற்படுத்தும் விளைவு வெப்பநிலை கெழு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அல்லது Q10 மதிப்பு எனப்படுகிறது. இம்மதிப்பானது x டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு வினையின் வேகத்திற்கும் x-10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அவ்வினை வேகத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தால் கணக்கிடப்படுகிறது. உயிரினங்களில் Q10 மதிப்பு 2.0 ஆகும். எனவே Q10 மதிப்பு 2.0 ஆக இருந்தால் ஒவ்வொரு 10 டிகிரி வெப்பநிலை உயர்வுக்கும் வளர்சிதை மாற்ற வீதம் இரட்டிப்படையும். இம்மதிப்பானது x டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு வினையின் வேகத்திற்கு x-10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அவ்வினையின் வேகத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தால் கணக்கிடப்படுகிறது. எனவே உயிரினங்களில் Q10 மதிப்பு சுமார் 2.0 ஆகும். எனவே Q10 மதிப்பு 2.0 ஆக இருந்தால் ஒவ்வொரு 10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வுக்கும் வளர்சிதை மாற்றம் இரட்டிப்படையும் என்பது பொருளாகும். So this class have the finished. The next class we can go to the next topic. Thank you.